கேட்கும் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நாம் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, சார் நான் வந்து விருச்சிக ராசி, சார் நான் கடகராசி, நான் என்ன தொழிலுக்கு போகலாம், நான் வேலைக்கு போகலாமா, தொழிலுக்கு போகலாமா, சார் நான் கும்பராசி ஃபாரின் போகலாமா, இப்படின்னு எல்லாரும் உங்களுடைய ராசிகளை சொல்லி நான் என்ன தொழிலுக்கு போவேன், என்ன வேலைக்கு போவேன்னு கேட்குறீங்க. இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டதை பேசுறீங்க, அவ்வளவுதான். அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராசிக்காரங்க இந்த தொழிலுக்கு போலான்னு ஜோசிக்காரங்க சொன்னதுனால ஒருவேளை அப்படி இருக்குமோன்ற அடிப்படையில் நீங்க கேட்குறீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு மனிதனுடைய ராசியை வச்சு அவர் இந்த வேலைக்கு போவார்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் மூல நட்சத்திரத்துக்காரர் இருக்காரு, தனுசு ராசிக்காரர் இருக்காரு. தனுசு ராசிக்காரங்க பூரா டிரைவர் வேலை வைப்பாங்க அப்படின்னு சொன்னா ஓகே. அப்படி யாராச்சும் இருக்காங்களா? தனுசு ராசிக்காரர் பஸ்ஸும் வச்சுக்கிறாரு, டிரைவர் வேலையும் பார்க்குறாரு, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு, பெட்ரோல் பங்கும் வச்சுக்கிறாரு, டயர் கடையும் வச்சுக்கிறாரு, பஸ் விற்கிற கம்பெனியும் வச்சிருக்காரு. அப்ப எல்லா தொழில்களுக்குள்ளேயும் மூல நட்சத்திரத்துக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களா இல்லையா? அப்ப தனுசு ராசிக்காரங்க, மூல நட்சத்திரக்காரங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க, போராட நட்சத்திரக்காரங்க, தனுசு ராசியில பிறந்திருக்கவங்களாம் இந்த வேலை தான் செய்வாங்கன்னு குறிப்பிட்டு சொல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. நட்சத்திரத்துக்கும் சொல்ல முடியாது, ராசிக்கும் சொல்ல முடியாது. சார் ஒருவேளை லக்கணத்துக்கு சொல்லலாமா? நான் சிம்ம லக்கணம், என்ன தொழில் சொல்லுவேன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலும், சிம்ம லக்கணத்துக்காரங்க ஒவ்வொருத்தவங்களும், ஒருத்தர் காய்கறி கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் கறி கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு. அப்ப லக்கணத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப எதை வச்சு தான் சொல்றது அப்படின்னா, கிரக காரகங்களை வைத்து சொல்ல வேண்டும். கிரக காரகங்கள்னா என்ன சார் சொல்றீங்க, புரியல அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் என்ற கிரகம் அல்லது குரு என்ற கிரகம் வக்கரமாக பரிவர்த்தனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் என்ற கிரகமோ அப்படி இல்லாட்டினா குரு என்ற கிரகமோ வக்கரமாகவோ இல்லாட்டினா பரிவர்த்தனையாகவோ இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ ஃபினான்ஸ் சம்பந்தமான தொழில் செய்வாங்க. ஃபினான்ஸ் சம்பந்தமான தொழில் என்ன சார்? வட்டிக்கு விடுறது, பேங்க்ல வேலை பார்க்கறது, இன்சூரன்ஸ் பண்றது, ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, காசு கலெக்ட் பண்றது, இன்சூரன்ஸ்ல இருக்கிறது, பணத்தை கையாளக்கூடிய தொழில்களை செய்வதற்கு சுக்கிரன் என்ற கிரகம் முக்கியம். அப்ப சுக்கிரன் என்ற கிரகம் முக்கியமாக இருந்தாலும் அது ஜாதகத்தில் முக்கியத்துவம் பெற வேண்டும். என்ன மாதிரி முக்கியத்துவம் பெறலாம்? சில நேரத்துல உச்சமாகலாம், சில நேரத்துல நீசமாகலாம், சில நேரத்துல ஆட்சி பெறலாம், சில நேரங்களில் வக்கரமோ பரிவர்த்தனை அடையலாம், சில நேரத்துல விளிம்புல போய் நிற்கலாம். அப்ப குருவும் பினான்ஸு, சுக்கிரனும் பினான்ஸு. நிறைய பேர் சிஏ படிச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா குருவோ சுக்கிரனோ வக்கர பரிவர்த்தனை விளிம்புகள்ல இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப ஒரு ஜாதகத்துல என்ன கிரகம் பலமா இருக்கு? அப்ப நான் சொன்ன வக்கரம், பரிவர்த்தனை, விளிம்பு, ஆட்சி, உச்சம், நீச்சத்தெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வரேன். இந்த கிரகங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொழில் வரும்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கத்தானே போறீங்க. அப்ப ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க, அந்த ஜாதத்துல புதன் என்ற கிரகம் வக்கரம், பரிவர்த்தனை, விளிம்பு, உச்சம், நீச்சம், ஆட்சியெல்லாம் அடைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அவர்கள் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான தொழில்கள், டாக்குமெண்டேஷன் ஆவணப்படுத்தக்கூடிய துறைகள், பதிவுத்துறை, லிக்விட் தண்ணீர், நீர்மம், பசை, பாண்டிங், பிசுபிசுப்பு, பெயிண்ட், சிமெண்ட், ஒரு பொருளை அடைக்கக்கூடிய டப்பா, கண்டெய்னர், பேக்கேஜிங், பாட்டில், டம்ளர், பானை, கண்டெய்னர், கப்பல், பாட்டில், பெரிய பாட்டில், பாத்திர கடை, இதெல்லாம் செய்வாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் வீடு கட்டக்கூடிய தொழில்கள், மெடிக்கல் மருந்துகளை பயன்படுத்தக்கூடியது, ரசாயன ஆலைகள், இது எல்லாத்துலயும் புதன் வக்ரமோ, புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு, புதன் ஆட்சி, உச்சம், நீச்சங்கள் இருக்கவங்க இருப்பாங்க. செவ்வாய் ஆட்சி, உச்சம், நீச்சம், வக்ரம், பரிவர்த்தனை இதுல இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தொடர்பான தொழில் அல்லது நெருப்பை பயன்படுத்தி செய்யக்கூடியது, ஃபர்னாஸ், ஃபவுண்டரி. அடுத்து வந்து குக்கு, கிச்சன், கிளவுட் கிச்சன். அடுத்து பொன் வேலை செய்யக்கூடிய ஆச்சாரி வேலைகள். அப்புறம் கிரில் ஒர்க், வெல்டிங், ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு. அடுத்து வந்து கல், மணல், செங்கல், ஜல்லி, தாது பொருள்களை பயன்படுத்தக்கூடிய தொழில்கள். மின்சாரத்துறை, இபியில் ஒர்க் பண்றாரு சார், பிளம்பிங் ஒர்க் பண்றாரு சார், எலக்ட்ரிஷியனா இருக்காரு சார், ஒரு பெரிய கேபிள் கம்பெனில இருக்கிறார் சார், எங்க அப்பா கேபிள் ஒர்க் பண்றாரு சார், இப்படிலாம் சொல்றாங்கன்னா அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமாக அல்லது செவ்வாய் உச்சமாக, செவ்வாய் நீசமாக, செவ்வாய் வக்கரமாக இப்படிலாம் இருக்கும். ஒரு ஜாதகத்துல சந்திரன் என்ற கிரகம் பரிவர்த்தனையோ, விளிம்போ, ஆட்சியோ, உச்சமோ, நீசமோ அடைஞ்சிட்டா ஐடி துறைகள், உணவுத்துறைகள், போக்குவரத்து துறைகள், மருத்துவம், மனோதத்துவம்,
செவிலியர், மிலிட்டரி, ஓகேங்களா? அப்புறம் வெளிநாடு சம்பந்தமான பணிகள், வெளிநாடுகளிலே வாழக்கூடிய தகுதிகள், இதெல்லாம் கிடைக்குது. ஒரு ஜாதகத்துல குரு என்ற கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ உச்சமோ நீசமோ ஆட்சியோ பெற்றிருந்தா கைடன்ஸ் செய்யக்கூடிய பணி, வழிகாட்டக்கூடிய பணி, டீச்சிங் செக்டார்ஸ். அதே மாதிரி ஏஜென்சிஸ், மண்டி, புரோக்கர், இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஏஜென்சிஸ், என்டர்பிரைசஸ், இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் நடத்துவாங்க. ஓகே. அப்புறம் தர்மகர்த்தா பணிகள் இதெல்லாம் செய்வாங்க. ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனையோ சனி விளிம்போ சனி உச்சமோ சனி நீசமோ சனி ஆட்சியோ பெற்றால் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப், லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன், பஞ்சாயத்து டியூட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது கோயில் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து செய்யறது, சர்வீஸ் ஓரியன்ட் ரொம்ப அழுக்கான வேலைகளை செய்யறது, ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப் எல்லாத்துக்குமே இந்த சனி தான். ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றிருந்தா சுயமாக செய்யக்கூடிய தொழில்கள், அரசு தொழில்கள், அறுவை சிகிச்சை, உயர்ந்த பதவிகள், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் செய்வாங்க. அப்ப நான் சொன்ன விதிகள் எல்லாத்தையும் அப்படியே ஒருங்கிணைச்சு உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இதை வச்சு உங்க ஜாதகத்துல நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சார் இது என்னுடைய பையன் ஜாதகத்துல இருக்கு சார் அப்படின்னா நீங்க கூட செய்யலாம் சார். ஒரு குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நான் சொன்ன அமைப்பு பெற்றிருந்தா அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அந்த பாக்கியம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள தானே இருக்க போறீங்க, ஒரே தட்டுல ஒரே சாப்பாடு தான் சாப்பிட போறீங்க, ஒரே இடத்துல தான் தூங்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒன்னா தான் இருக்க போகுது. அவருக்காக நீங்களும் உங்களுக்காக அவர் தான் இயங்க போறாங்கன்றதுனால ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் இருந்தால் அது எல்லாருக்கும் வேலை பார்க்குன்ற அடிப்படையில் நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு புரியாட்டினா மறந்து போயிட்டா உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட இந்த வீடியோவை திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க ஒரு தடவை, உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ராஜநாடி காப்பா.